மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஆக்சிடெண்ட் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஆக்சிடெண்ட் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஒர்க்கர்ஸ் டு லெஸ் ஹசார்டஸ் சிச்சுவேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் பிளான்ட் தான் இருக்குதுன்னா, ஸோ அதில் வந்து அந்த பைப்பில் இருந்து கெமிக்கல் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் லீக் ஆகும்போது எம்ப்ளாயீஸ்லாம் அந்த இடத்துல இருந்து விலகி அசம்பிளி ஏரியாவுக்கு போகணும். ஸோ அது வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது அதுதான் ஹசார்டஸ் சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அந்த இடத்த விட்டு நகரும்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்கலாம். ஸோ அதே போல் தான் வேறு எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா, சின்னதாக ஸ்பார்க் ஆகி தீப்பொறி வருதுன்னா, ஸோ உடனே எம்ப்ளாயீஸ்லாம் அந்த இடத்த விட்டு போயிடணும். ஸோ அந்த மாதிரி போயாச்சுன்னா அந்த இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காமல் தடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, கிவ் அடிக்குவேட் ட்ரைனிங் பிஃபோர் புட்டிங் ஹிம் ஆன் தட் ஜாப். ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே எம்ப்ளாயீஸ் வந்து அதை வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்த பிறகு தான் அந்த ஜாபில் வந்து அவங்கள வந்து வைக்கணும். ஸோ வந்து ஒரு ஸ்கில் ஒர்க்கர் இருக்காருன்னா அவங்களுக்கு அண்டரில் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ண வச்சு, ஸோ அவங்க ஸ்கில் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து வேலையில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது எதிர்பாராத விதமான ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறத தடுக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, எஃபோர்ட் மஸ்ட் பி டேக்கன் டு ஹெல்ப் த ஒர்க்கர்ஸ் டு சால்வ் த பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ எம்ப்ளாயீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு உடம்பு தான் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நியர்லி வந்து எமர்ஜென்சி கால் இருக்கும். ஸோ அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பர்சனலாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஸோ அவங்க ப்ராப்ளத்தை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். ஸோ அதுவும் வந்து கோவர்க்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதான் வந்து 3வது பாயிண்ட்டு. ஸோ இதில் இப்போ வந்து மெயின் ஹெட்டிங் பார்க்கலாம். அதாவது எதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் ஆக்சிடெண்ட் வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் பிளானிங் ஃபார் ஆக்சிடெண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ ஆக்சிடெண்ட் வந்து எதனால நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து அதை ப்ரிவென்ஷன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எந்தெந்த இடங்கள்லாம் ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்ட்டு கவனிக்கணும். ஸோ கவனித்து அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். அதாவது ஒரு மிஷினரியிலேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குதுன்னா, ஸோ வந்து அதில் வந்து நடக்கிறவங்களுக்கு அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து க்ளீன் பண்ணியாச்சுன்னா, ஸோ அதில் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு அந்த இது பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதாவது மிஷினரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த மிஷினுக்கு ஹை ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை சுற்றி பேரிகேட் வச்சாச்சுன்னா அங்கே யாரும் உள்ளே வரமாட்டாங்க. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதை வந்து பிளான் பண்ணியாச்சுன்னா ஆக்சிடெண்ட் தடுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது, லே அவுட் ஆஃப் ஒர்க் பிளேஸ். ஸோ ஒர்க் பிளேஸோட லே அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், க்ளீனிங்காக இருக்கணும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்குள்ள கேப் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து இடைஞ்சல் இருக்காது. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ஒர்க்கிங் ஏரியா க்ளீனில் இருக்கணும். ஸோ க்ளீன் இல்லாமல் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்கோ, ஸோ வந்து வேறு எது விதமான ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் 2வது பாயிண்ட்டு. 3வது, ஆக்சஸ் டு ஒர்க் பிளேஸ். ஸோ ஆக்சஸ் டு ஒர்க் பிளேஸ்னால் ஒர்க் பிளேஸுக்கு போகக்கூடிய ரூட், அதாவது வழி, அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இது. நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்தாலுமே ஒர்க்கர்ஸு போகிறோடைய ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கோடில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லோ கோடுக்குள்ளே தான் வந்து யாருனாலும் போகணும். ஸோ ஒருவேளை அந்த எல்லோ கோடை வந்து தாண்டியாமல் போனாங்கன்னா, ஸோ வந்து ஸ்பாட் பாயிண்ட் அடித்து சேஃப்டி ரோலில் மீறுறாங்க மாதிரி ஆகிரும். ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக கவனிங்க. ஏன்னா ஒர்க் பிளேஸில் ஒருடைய ரூட் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இடைஞ்சல் பண்ணியாச்சுன்னா அதனால ஆக்சிடெண்ட் நடக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க அந்த மிஷினரியை மட்டும்தான் அவங்க மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வந்து இந்த வழியில் போகாமல் ப்ரொடக்ஷன் இடத்துல போயாச்சுன்னா, ஸோ அதனாலே அதிக ஆக்சிடெண்ட் நடக்கும். ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா வந்து இவங்க கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் 3வது பாயிண்ட்டு. ஸோ 4வது, மிஷினரி.
ஸோ மிஷினரியில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட், ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் சொல்லி நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ ஒருவேளை எம்ப்ளாயீஸ் யாருமே வந்து மிஷின் வந்து ஆனில் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து மிஷினில் கை வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் யாராவது மிஷினை ஆன் பண்ணியாச்சுன்னா அந்த ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் போது அதில் கை வச்சுருக்கவங்களோட கை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸ்க்கு மேலே வந்து கார்டு வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கலாம். ஸோ இப்படி வச்சுச்சுன்னா அதனால் வந்து ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷினரியை வந்து கரெக்டாக வந்து கீப் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் 4வது பாயிண்ட்டு. 5வது மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஏன்னா ப்ரொடக்ஷன் இடத்துல மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் வந்து பாதிப்படையும். அதே நேரத்தில் அதில் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து அதிக நபர் உள்ளே வரும்போது இந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் அதிக மேன் பவர் வந்த மாதிரி ஆகிரும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இடையே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிடும். ஸோ இதனால் ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு அதிக மேன் பவர் இல்லாமல் கண்டினியூ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இருந்துச்சுன்னா இதுலேயும் ஆக்சிடெண்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இதுதான் ஆக்சிடெண்ட்டை தடுக்கக்கூடிய மெத்தட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ள மெத்தட்ஸ் இதெல்லாம்.